ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். அம்மா சொன்னவுடன் இது மிகவும் எளிதான விஷயம் என்று நினைத்துவிட்டாய் அல்லவா? உன்னை ஏன் தெரியுமா அவ்வளவு சுலபமாக யாராலும் என் கண்களை காண முடியாது. அது மட்டுமல்லாமல் என் அம்மா பேசுகின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் உன்னால் முடியும். அது எப்படி தெரியுமா? உன்னுடைய பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். நீ யாருக்கும் எந்த தீங்கினையும் இழைக்காதவன். மற்றவர்கள் மனது காயப்படும்படி நீ இதுநாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ எதையுமே செய்ததில்லை. அதனால்தான் என்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக உனக்கு புரியும். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாக இருக்கின்றது. உன் மனதில் உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் இருக்கின்றது. யாருக்கும் எந்த வேளையும் நீ ஒருபொழுதும் தீங்கு செய்ய நினைத்தது கிடையாது என்பதனை சிந்தித்து உன் மனது சிறிது காயம்பட்டுவிட்டது என்றால் உடனடியாக நீ கண்கள் கலங்கி நின்று விடுகின்றாய். உன் கண்களில் கண்ணீர் ததும்பி வந்து விடுகின்றது. எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்கின்றோம்? எதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் இத்தனை வேதனைகளை படுகின்றோம்? இன்று உனக்கு சில நேரங்களில் இப்பொழுது எல்லாம் தோன்றுகின்றது அல்லவா? நம் மனது மட்டும் ஏன் இந்த கஷ்டங்களை தாண்டி வெளிவர முடியாமல் இருக்கின்றது? என் தங்கமே, உன்னால் இந்த கஷ்டங்களில் இருந்து வெளிவர முடியாமல் எதற்காக நாம் இப்படியெல்லாம் யோசிக்கின்றோம்? எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுகின்றோம்? நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இத்தனை வேதனைப்படுகின்றோம் என்று என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இன்று உனக்கு சில நேரங்களில் இப்படியெல்லாம் தோன்றுகின்றது. நம் மனது மட்டும் ஏன் இந்த கஷ்டங்களை தாண்டி உன்னால் வெளிவர முடியாமல் இருந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன் கேள். இந்த அம்மா என் கண்களை நீ கண்டுவிட்டால் உன்னை பற்றி உனக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரிய வரும். என் தங்க பிள்ளையே, நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து ஒரு 5 நிமிடம் என் கண்களை பார்த்து உன் கஷ்டங்களை எல்லாம் மனதார கூறிவிடு. அப்பொழுது உன் மனதில் உள்ள பாரங்கள் அத்தனையும் குறைந்துவிடும். நீ யார் என்பதை, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகள் என்ன என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இனி யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை உயர்த்திவிட கஷ்டப்படுத்த முடியாது. இந்த விஷயத்தாலும் உன்னை வாழ்க்கையில் காயப்படுத்திவிட முடியாது. என் தங்கமே, யாரால் நமக்கு நல்லது நடக்கும் என்று தெரிந்து கொள்வதை விட்டுவிட்டு யாரால் நமக்கு கஷ்டங்களும் துரோகங்களும் நடக்கும் என்பதனை உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நன்மைகள்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக
இருக்கட்டும். ஏனென்றால் நீ சரியாக அத்தனை விஷயங்களையும் செய்துவிட வேண்டும். வாழ்க்கை தருகின்ற நன்மைகளும் சந்தோஷங்களும் என்னவென்று புரியாமல் இதற்கு மேலும் நீ இருக்கக்கூடாது. உன்னோடு இருக்கின்ற இந்த அம்மா உன்னோடு என்றென்றைக்கும் பயணிப்பேன், உனக்கு நன்மைகளை கொடுப்பேன் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும். அம்மா ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். இருப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த மனிதர்களை சார்ந்து இருந்தால் நிச்சயமாக ஏமாற்றப்படுவாய். ஆனால் உன் தாயானவள் என்னை நம்பினாயானால் நிச்சயமாக நீ ஏமாற்றப்பட மாட்டாய். அம்மா உனக்கு உன்னுடைய எதிர்பார்ப்புகளை உன்னோடு இருந்தே ஒவ்வொரு நிமிடமும் பூர்த்தி செய்து தந்து விடுவேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன தேவை என்று ஒரு தாயாக எனக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் அதை நான் எப்பொழுதும் உனக்கு தராமல் செல்ல மாட்டேன். எப்பொழுதும் போல உனக்கு வாழ்க்கையில் நன்மைகள் தொடர்ந்து நடக்கவில்லையே என்று எண்ணி வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு பின்னாலும் உன்னுடைய தேவைகள் அடங்கி இருக்கின்றது என்பதனை சிந்தித்து, என் பிள்ளையே, நீ சற்றென்று ஒரு விஷயம் நடந்துவிட்டது, உன் மனது காயப்பட்டு விட்டது என்றால் உடனடியாக கண்கலங்கி விடுகின்றாய். உன் கண்களில் கண்ணீர் ததும்பி வந்து விடுகின்றது. எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்கின்றோம்? எதற்காக இந்த வாழ்க்கையில் நாம் இத்தனை வேதனைப்படுகின்றோம் என்று உனக்கே சில நேரங்களில் தோன்றுகின்றது. நம் மனது மட்டும் ஏன் இத்தனை வெகுளித்தனமாக இருக்கின்றது என்று எண்ணுகின்றாய் அல்லவா என் தங்கமே? சில நேரங்களில் உனக்கே தோன்றும், எத்தனை கஷ்டங்களை சுமக்கின்றார்கள், அழுவதில்லை, எதுவும் செய்வதில்லை. நமக்கு மட்டும் ஒரு சிறு விஷயம் நடந்துவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறி உருண்டு உருண்டு அழுது கொண்டிருக்கின்றோம். இவர்களுக்கு எப்படி இந்த மனவலிமை கிடைத்திருக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே? அது வேறொன்றும் இல்லை. நீ உனக்குள் இருக்கின்ற நேர்மையை சந்தேகித்து இருக்கின்றாய். உனக்குள் இருக்கின்ற உண்மையை உணராமல் இருக்கின்றாய். அதுதான் உன் அம்மாவிற்கு உன்மேல் கோபம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. உன் தாயானவள் நான் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பேன் என் தங்கமே. வேறொன்றும் இல்லை. நீ உனக்குள் நேர்மையாக இருக்கின்றாய் என்பதை உணர வேண்டும். உன்னை தாண்டி இந்த கஷ்டங்கள் வெளிவர முடியாமல் இருந்ததற்கான முக்கியமான காரணம் இப்பொழுது இந்த அம்மாவினை கண்டுவிட்டால் உனக்கு தெரிந்துவிடும். உன்னை பற்றி உனக்கே தெரியாத விஷயங்கள் தெரிய வரும். நீ யார் என்பதனை புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகள் என்ன என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கு உன்னை பற்றிய தெளிவான நம்பிக்கை வந்துவிட்டால் அது போதும். இனி யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட முடியாது. எந்த விஷயத்தாலும் உன் வாழ்க்கையில் காயப்படுத்திவிட முடியாது. நடக்கின்ற அத்தனைகளையும் தெளிவாக புரிந்து கொண்டு என் பிள்ளை, வாழ்க்கை பாதையில் திறமையாகவே நீ பயணிப்பாய். இத்தனை காலமும் உனக்கு நெருக்கடிகளை அதிகமாக கொடுத்துவிட்ட இந்த வாழ்க்கையானது இனிமேல் இந்த நெருக்கடிகளை எல்லாம் கொடுக்காமல் உனக்கு இதிலிருந்து மீண்டு வருவதற்கான நன்மைகளை கொடுக்கும். என் தங்கமே, அனைத்தையும் மறந்து விட்டுவிடு. யாரால் நமக்கு கெட்டது நடக்கும் என்று சற்று யோசித்துப் பார். உனக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் தானாக வந்து சேரும். தீமைகள் விலகும்போது நன்மைகள் வரத்தான்